யோசேப்பை யோசேப்பை சந்திச்ச நிலைமை யாரும் சந்திச்சிருக்க முடியாது. ஆனால் அந்த யோசேப்பை அவன் அந்நிய தேசத்தில் இருக்கும்போது, நல்லா கவனிக்கணும், அந்நிய தேசத்துல போய் ஒரு ஆளு அதிகாரத்துக்கு வர முடியுமா? அந்த நாட்டில் எவ்வளவு பேர் போட்டி போடுவாங்க யோசிச்சு பாருங்களா. அரசியல்ல ஒரு வார்டு மெம்பருக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்னா எத்தனை போட்டி வரும்? வார்டு மெம்பருக்கு எத்தனை பேர் நாமினேஷன் பண்றாங்க? வார்டு மெம்பர் யாரெல்லாம் நீங்க எலெக்ஷன் நிற்கிறது விருப்பப்படுற பணத்தை கட்டுங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் சீட்டு. 30 பேர் 40 பேர் பணத்தை கட்டு போய் கட்சி அலுவலகத்தை போய் நிற்பாங்க. அதில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க, மிச்சம் பேர்லாம் ரிஜெக்ட். பரவாயில்லைங்க, அவரு தான் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவரு கொடுத்துருங்கன்னு சொல்லி யாரோ சொல்லுவாங்களா? எல்லாருக்கும் தனக்கு கிடைக்கணும் அதுதான். ஆனால் யோசேப்பு அந்நிய தேசத்திலே எதிர்ப்பு இல்லாமல், வாக்கு செலுத்தப்படாமல், நாமினேஷன் இல்லாமல் ஒரு உயர்ந்த பதவிக்கு போனா சும்மாவா? உயர்ந்த பதவிக்கு போனா ஆட்டம் போட்டுக்கிட்டுலாம் போக முடியாது. உயர்ந்த பதவிக்கு போகணும்னா மனிதனுடைய செல்வாக்குனால போக முடியாது. உயர்ந்த பதவிக்கு போகணும்னா எதையோ செஞ்சு எதையோ கொடுத்தெல்லாம் போக முடியாது. அதுக்கு பாடு பண்ணுங்க தம்பி, அதுக்கு பாடு பண்ணுங்க தங்கச்சி. செய்யாத குற்றச்சாட்டுகள் வரும்போது அதெல்லாம் சகித்து கொண்டு போக தெரியணும். போத்திபருடைய மனைவி வஸ்திரத்தை, யோசேப்புடைய வஸ்திரத்தை கையில வச்சுக்கிட்டு குற்றப்படுத்தின போது அமைதியா போயிட்டு இருந்தான் யோசேப்பு. அதனால தான் அந்த உயர்வு, அதனால தான் அந்த மேன்மை, அதனால தான் அந்த பதவி, அதனால தான் அந்த அதிகாரம். நீ எதையோ செஞ்சு யாரையோ வளைச்சு போட்டுக்கிட்டு யாரையோ கையில வச்சுக்கிட்டு எல்லாம் உயர்வுக்கு வந்தல நினைச்சுக்காத. உன்னை உருவி எட்டுவர் கர்த்தர், ஜாக்கிரதை. கர்த்தருடைய கரத்தினால் பெற வேண்டிய எந்த நன்மையையும், எந்த மேன்மையையும், எந்த ஆசீர்வாதத்தையும் வேற எந்த வழியினாலும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. எழுதி வச்சுக்க, ஜாக்கிரதை. அது வேற எந்த வழியினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது.